ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரூனியா ப்ளஸ் நான் வந்து 617. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான தனலட்சுமி ரிசல்ட் நம்பர் 46வது ட்ராக்கான ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 443. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 96, பி போர்டில் 4, சி போர்டில் 2 நம்பர் எடுத்திருந்தேன். சி போர்டில் 3 பாஸ் ஆகிடுச்சு, பி போர்டில் 4 தான் பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா? அதே மாதிரி ஏ போர்டில் 9, 6 சொல்லியிருந்தேன். இந்த 2 நம்பர் வரல. பி போர்ட் நம்பர் மட்டும் தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருந்தது. நான் வந்து இந்த பி போர்ட் நம்பர் தான் வந்து ஆல் போர்டில் ஃபஸ்ட்டு 9, 6 தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்து 2வது ப்ரிஃபரன்ஸ் தான் 4 நம்பர் எடுத்திருந்தேன். ஆனால் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏ போர்ட்லேயும் 4, பி போர்ட்லேயும் 4 பாஸ் ஆகிடுச்சு இன்றைக்கான ரிசல்ட்டில். சி போர்டில் 2 எடுத்திருந்தேன், ஆனால் 3 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த மெத்தடில் 3 மெத்தடில் 2வது மெத்தட் வந்து கரெக்டாக அப்படியே ஃபாலோ ஆகிருந்தது. ஓகேவா? இந்த மெத்தட் வச்சு தான் பி போர்டில் 4 சொல்லியிருப்பேன். பி போர்ட்லேயும் அதே மாதிரி ஏ போர்டு ஆல் போர்ட்லேயும் பாஸ் ஆன ஒரு நம்பர் வந்து 4 மட்டும்தான். இப்போ இதில் 2வது மெத்தடில் நேற்று ரிசல்ட்டுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போது இந்த சம்ருதி சார்ட்டு, பாக்கியதரா, ஸ்ரீசக்தி, நேற்று வந்து தனலட்சுமி, இந்த வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ இந்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டுக்கு போன வாரம் நம்பர், அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர், இந்த 2 நம்பரை டிவைட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே சம்ருதியில் 603 டிவைடட் பை 808ன்னு எடுத்திங்கன்னா 0.742 62 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேருந்து 3வது 4வது நம்பர் 62னா இங்கே 6. பாக்கியதரால இங்கே 697 டிவைடட் பை 785, இந்த நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா 0.88 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே 3வது 4வது நம்பர் 7, 8னா 7. ஸ்ரீசக்தியில் 202 டிவைடட் பை 618ன்னு எடுத்தோம்னா 0.3268 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே 3வது 4வது நம்பர் 6, 8னா 8. இப்போது நேற்றைய தனலட்சுமி ரிசல்ட்டுக்கும் நேற்றைய வீடியோலையும் இதான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இன்றைக்கான தனலட்சுமி ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தட் தான் எடுத்திருந்தேன். இப்போ தனலட்சுமி ரிசல்ட்டுக்கு போன வார நம்பர் வந்து 725, அதுக்கு முன் வார நம்பர் 315. அப்போ 315 டிவைடட் பை 725ன்னு எடுத்திங்கன்னா 0.4344 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் 4, 4 மட்டும்தான். நான் இந்த நம்பரை அப்படியே கூட கொடுத்துட்ருக்கலாம் போல இருக்குது. ஓகேவா? ஏன்னா ரிசல்ட்டே வந்து ஏபி போர்டில் 44 தான் பாஸ் ஆகிடுச்சு. நான் வந்து பி போர்டில் மட்டும்தான் 4 எடுத்திருந்தேன். ஆனால் நம்ம இங்கே கிடச்ச நம்பர் வந்து 4, 4ன்றதுனால தான் 4 மட்டும் பி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு 2வது மெத்தடில் எப்படி நம்பர் எடுத்திருப்போமோ அதே மாதிரி மெத்தட் தான். நேற்று ரிசல்ட்டுக்கு 3 டிஜிட் நம்பர் மட்டும் எடுத்திருப்பேன். இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 டிஜிட் நம்பருமே எடுக்க சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நேற்று வீடியோ கம்பேரிஷனில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் மட்டும் எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது அதே மெத்தட் தான். ஓகேவா? இப்போ சம்ருதியில் இன்றைக்கி இந்த வாரத்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு 635. அதுக்கு முன் வார நம்பர் நீங்கள் வந்து 3 டிஜிட் பார்க்காதீங்க, ஃபுல்லாக 6 டிஜிட் ரிசல்ட்டே எடுத்துக்கோங்க. முன் வார நம்பர் 277 808, அதுக்கு முன் வார நம்பர் 216 603. இந்த 2 நம்பரை வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். கேல்குலேட்டரில் டிவைட் சிம்பிள் 216603, அதுக்கு அடுத்து டிவைட் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டு 277 808. ஓகேவா? இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.9508138432 இங்கே பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட்லலாம் நம்பர் பார்க்க வேணாம், லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் எடுத்திங்கன்னா 2, 3. இந்த 2, 3லேருந்து 3 மட்டும் இந்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு சொல்ல வந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஏபிசி போர்ட் நம்பர், அதுக்கு அடுத்து ஏபிசி போர்ட் நம்பர், இதை மட்டும் டிவைட் பண்ணி நேற்று ரிசல்ட்டுக்கு இந்த மெத்தட் எடுத்திருப்பேன். இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சொல்ல வர மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே நீங்கள் 6 டிஜிட் நம்பருமே எடுத்துருங்க. ஓகேவா? 277 808, அதுக்கு முன் வார நம்பர் 216 603. நம்பரை டிவைட் பண்ணி பார்க்குறீங்கன்னா 0.9508 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 2, 3. இந்த 2, 3லேருந்து 3 மட்டும் இந்த வார ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து பாக்கியதரா ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி தான். பாக்கியதராவில் இப்போ இந்த வாரம் பாஸ் ஆன நம்பர் 710, அதுக்கு முன் வார 6 டிஜிட் நம்பர் வந்து 179 785, அதுக்கு முன் வார 6 டிஜிட் நம்பர் வந்து 616697. இப்போ நீங்கள் 616697 டிவைடட் பை 179785 இந்த மாதிரி கால்குலேட்டரில் டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 3.43011961776656. நீங்கள் பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட்லலாம் நம்பர் பார்க்க வேணாம், லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் மட்டும் எடுத்திங்கனாலே போதும். இப்படி பார்த்தீங்கன்னா 3 7 6. 7 6லேருந்து 6 மட்டும் இங்கே இந்த வார பாக்கியதரா ரிசல்ட்டில் ஒரு போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம்.
இப்போ அடுத்து ஸ்ரீசக்தி ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி தான். ஸ்ரீசக்தியில் இப்போ இந்த வாரம் பாஸ் ஆன நம்பர் 508. அதுக்கு முன் வார நம்பர், அதுக்கு முன் வார 6 டிஜிட் நம்பர்லாம் இங்கே எழுதியிருப்பேன். இங்கே கேல்குலேட்டரில் 302 டிவைடட் பை 362 ஓகேவா? இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.847170220507. இங்கேயுமே லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் எடுத்திங்கன்னா 05. இந்த 05 இந்த வார ரிசல்ட்டில் அப்படியே ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து தனலட்சுமி ரிசல்ட்டு. இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஓகேவா? நம்ம இப்படி ஃபாலோ பண்ணாலும் நம்பர் வந்திருந்தது, இல்லை நேற்று சொன்ன மெத்தட்லேயே நம்பர் வந்திருந்தது. இப்போ இன்றைக்கி பாஸ் ஆன ரிசல்ட்டு 443. இப்போ போன வார தனலட்சுமி நம்பர், அதுக்கு முன் வார தனலட்சுமி ரிசல்ட் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 925315 டிவைடட் பை 597725 இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 1.548061399470. லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் வந்து 47 மட்டும்தான். இந்த 47லேருந்து 4 மட்டுமாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2 போர்டில் வந்திருக்கலாம். இப்போது இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மெத்தட் தான். சம்ருதி, பாக்யதரா, ஸ்ரீசக்தி, தனலட்சுமி. இப்போது நாளைக்கு வந்து காரண்யா ப்ளஸ். இப்போ காரண்யா ப்ளஸ்க்கு போன வார ரிசல்ட் நம்பர் 246185. அதுக்கு முன் வார நம்பர் 221264. நீங்கள் கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு 221 அதுக்கடுத்து டிவைட் டைப் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ வகுதல், ஓகேவா? டிவைட் டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 246185 மட்டும் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிடைக்கிற நம்பர் வந்து 0.898712492637. இங்கேயுமே முதல் நம்பர்லாம் பார்க்க வேணாம். லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் மட்டும் எடுத்திங்கன்னா 26 மட்டும்தான். இந்த 26லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு எந்த போர்டில் வேணாலும் பாஸ் ஆகிடலாம். ஏ போர்டோ, பி போர்டோ, சி போர்டோ, எதில் வேணாலும் வரலாம். அதனால் இந்த 26 இந்த 2 நம்பருமே ஆல் போர்டில் எடுத்துகிட்டு, நான் வந்து பி போர்டில் எடுத்திருக்கேன் இந்த 2 நம்பரை 26. ஏன் இந்த மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்ல வரேன்னா, இப்போது இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மெத்தட் தான். இப்போ போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர், இதை மட்டும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். அங்கே பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர்லேருந்து லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் எடுக்கிறோம். அந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே நடந்த ட்ரால எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. சம்ருதி, பாக்யதரா, ஸ்ரீசக்தி, தனலட்சுமி. ஓகேவா? 4 நாளுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ ஆனதுனால நாளைக்கும் இதே மெத்தட் வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ சம்ருதியில் போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர் 216603 டிவைடட் பை 277808. லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 23னா இந்த வாரத்தில் 3 பாஸ் ஆகிருக்கலாம். பாக்யதராவில் 616697 டிவைடட் பை 179785. லாஸ்ட்லேருந்து இங்கே 3வது 4வது நம்பர் 76னா 7 வந்து இந்த வாரத்தில் ஒரு போர்டில், அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து ஸ்ரீசக்திலையும் இதே மாதிரி மெத்தட் தான். ஸ்ரீசக்திக்கும் 307202. அதுக்கு அடுத்த வார நம்பர் 362618. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 05. 50னே இந்த வார ரிசல்ட்டில் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து தனலட்சுமி. ஓகேவா? இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தட் இருந்தது. போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர் 925315 டிவைடட் பை 597725. நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 1.54 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 47லேருந்து 4 மட்டுமாவது இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2 போர்டில் வந்திருக்கலாம். 4 நாள் இந்த மெத்தட் வந்ததுனால இப்போ காரண்யா ப்ளஸ், நாளைக்கு வந்து காரண்யா ப்ளஸ்க்கு போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். நீங்கள் வந்து போன வாரம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணக்கூடாது. அதுக்கு முன் வார நம்பர் 221264 டிவைடட் பை 246185ன்னு கேல்குலேட்டரில் டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.898712492637. இப்போ இந்த ஃபுல்லாகவே நம்ம லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் தான் பார்த்தோம். இப்போ நாளைக்கும் இதே மெத்தட் தான். லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் வந்து 26 மட்டும்தான். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் வந்துடலாம். இந்த 2 நம்பருமே ஆல் போர்டில் எடுத்துகிட்டு பி போர்ட்லேயும் எடுத்திருப்பேன் நான். 2 இல்லைன்னா 6. நான் எடுக்கிற போர்டு பி போர்டு 2, 6. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் காரண்யா ப்ளஸ் இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்திருக்க நம்பர் தான். ஏன்னா நம்மளுக்கு இப்போது பாக்யதரா, தனலட்சுமி, அடுத்து சுவர்ண கேரளம், சம்ருதி, ஓகேவா? இதெல்லாம் தான் மாறி இருக்கும். ஸ்ரீசக்திலாம் அதே சார்ட் கம்பேரிஷன் தான். காரண்யா ப்ளஸ்க்கும் அதே நம்பர் தான். காரண்யாக்கும் அதே நம்பர் தான். அதே சார்ட் கம்பேரிஷன் தான். பழைய சார்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி நம்பர் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நடக்கிற ட்ராலாம் பார்த்தீங்கன்னா பாக்யதரா, தனலட்சுமி, அதுக்கடுத்து சுவர்ண கேரளம், சம்ருதி, ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆன ட்ரா. ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே இருந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னா வின்வின், ஸ்ரீசக்தி, நிர்மல், காரண்யா ப்ளஸ்ஸு, இதெல்லாம் வந்து பழைய ட்ராவில் ஏற்கனவே இருந்த இது தான், கம்பேரிஷன் தான்.
இப்போ இந்த நாளைக்கு வந்து காருண்யா ப்ளஸ் தான். ஓகேவா? பழைய சார்ட்டு, பழைய ட்ரா தான். இப்போ போன வாரம் பாஸ் ஆன நம்பர் வந்து 246 185. அதுக்கு முன் வார நம்பர் 221 264. இப்போ போன வார ரிசல்ட், அதுக்கு முன் வார ரிசல்ட்ல இருக்கிற லாஸ்ட்ல இருக்கிற சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 5ன்னு இருக்கும். 4க்கு அடுத்து 5ன்ற நம்பர் இருக்கா? அப்போ இங்கே போன வார ரிசல்ட்ல இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்க. 8 5 எடுத்தா 40. 40னா 4 இல்லைனா 0. இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிடலாம். நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஏன் இந்த மெத்தட் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நான் இந்த பழைய சார்ட் படி ஓகேவா, ஒரு 5 மாத சார்ட் படி கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஒரு 5 மாதமாக நீங்கள் சார்ட் இதில் இந்த காருண்யா ப்ளஸ் சார்ட் ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். அடுத்தடுத்த நம்பர் மட்டும் பாருங்கள் சி போர்டில். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கம்பேரிஷன் பார்க்குறீங்கன்னா இங்கே 4 4 2. அதுக்கு அடுத்த வார காருண்யா ப்ளஸ் நம்பர் 5 2 3. அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்டு 617. இப்போ இங்கே இருக்கிற லாஸ்ட்டில் சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 3ன்னு இருக்கும். 2க்கு அடுத்தே 3ன்னு நம்பர் இருக்கா சி போர்டில்? அப்போ இங்கே இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பிசி போர்டு 2 3 தான். 2 3 பெருக்கல் பண்ணால் 6. 6 வந்து அடுத்த வார ரிசல்ட்டில் ஒரு போர்டில் இருக்கும். இப்போ அடுத்து இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 4 5 3 காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டு. அதுக்கு அடுத்த வார நம்பர் 9 5 4. அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்டு 9 2 9. இப்போ இதில் வந்து காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டில் 3க்கு அடுத்தே 4ன்ற நம்பர் இருக்கும். இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். பிசி போர்டு வந்து 5 4. 5 நாள் பெருக்கல் பண்ணோம்னா 20. 20னா 2 இல்லைனா 0னா 2 மட்டுமாவது ஓகேவா? அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் இங்கே ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த ரிசல்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள். 8 0 5. அதுக்கு அடுத்த வாரம் 2 0 6. அதுக்கு அடுத்த வாரம் 0 0 1. இங்கே லாஸ்ட்டில் சி போர்டு பார்த்தீங்கன்னா 5 6ன்னு இருக்கும். இங்கே இருக்கிற பிசி போர்டு 0 6ன்னு இருக்கும். 0 × 6 பெருக்கல் பண்ணாலும் 0 தான். அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 2 போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 8 1 5. அதுக்கு அடுத்த வார காருண்யா ப்ளஸ் நம்பர் வந்து 2 8 6. அதுக்கு அடுத்த வார காருண்யா ப்ளஸ் நம்பர் 8 8 5. இங்கே இருக்கிற சி போர்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரே தான் 5 6ன்னு இருக்கா? அப்போது இங்கே இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 6. 8 6 48னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 4 இல்லைன்னா 8னா 8 மட்டுமாவது 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த ஓகேவா, இதெல்லாம் காருண்யா ப்ளஸ் இயர்லி சார்ட். ஒரு 4 5 மாதமாக நீங்கள் நம்பர் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து போன வார காருண்யா ப்ளஸ் நம்பர் 185. அதுக்கு முன் வார நம்பர் வந்து 264. லாஸ்ட்டில் சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 5ன்னு இருக்கா? அடுத்தடுத்த நம்பரே இருக்குது. 4க்கு அடுத்து 5ன்னு இருக்கும்போது அப்போ இங்கே இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 5. 8 5 பெருக்கல் பண்ணுறோம்னா 40. 40னா 4 இல்லைனா 0. இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். இந்த ரெண்டு நம்பருமே நான் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். 4 0. இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் காருண்யா ப்ளஸ் இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஏன்னா பழைய சார்ட்லாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் வந்துருக்கும். அடுத்தடுத்த நம்பர் காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே முன் வாரத்தில் இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி எழுதுங்க. அவ்வளோதான். இங்கே 2 3. இப்போ 2 3 6னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 6. இங்கே 3 4ன்னு இருக்கும்போதே இங்கே இருக்கிற பிசி போர்டு 5 4. 5 4 20னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 2. இங்கே 5 6. 6 பக்கத்தில் இருந்த நம்பர் பிசி போர்டு 0. 6 × 0 0 0 அடுத்த வாரத்தில் இருக்கும். இங்கேயும் 5 6. அடுத்தடுத்த நம்பரே இருக்கும்போதே 6. இங்கே பிசி போர்டு அதாவது அடுத்த பி போர்டு வந்து 8. 8 6 48னா அதுக்கு அடுத்த வாரம் 8. இப்போ 4 5ன்னு இருக்குது. போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பரில். அப்போது போன வார பிசி போர்டு வந்து 8 5. 8 5 எடுத்தோம்னா 40 தான். 40ன்றதுனால 4 0 இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துடுறேன். ஏதாவது ஒரு நம்பர் தான் வரலாம். நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து காருண்யா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இதே மாதிரி ஒரு மெத்தடு வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் நேற்று ரிசல்ட்டில் அந்த மெத்தட் வரல. அதனால் இந்த மெத்தட் ஓகேவா, இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் சொல்கிறேன். இந்த மெத்தட் வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த நம்பர் கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். காருண்யா ப்ளஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 8 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 9ன்ற நம்பர் பாஸ் ஆகுது. ஓகேவா, 7 இல்லைனா 9 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. இது வரைக்கும் நான் கம்பேர் பண்ணதில்லை. நேற்றும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன். அதை வச்சு தான் 9 6 சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9 6 வரல. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தட் எடுத்திருக்கேன். இது வந்து காருண்யா ப்ளஸ் சார்ட் வச்சு எடுத்தது. ஓகேவா, 6 8 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 7 9ன்னு வரலான்னு. அதனால தான் இந்த மெத்தட் எடுத்து லாஸ்ட்டில் எழுதி வச்சுருப்பேன். இது கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இந்த 2 நம்பரை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, தேவையில்லை. இப்போ 6 8 நம்பர் பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸில் அதுக்கு அடுத்து 7 9 நம்பர் வந்துடுது. இப்போ இதெல்லாம் வந்து காருண்யா ப்ளஸ்
ரிசல்ட்டு தான். ஒரு ரிசல்ட் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். இங்கே 766, அதுக்கு அடுத்த வாரம் 696, 6769. இப்போ இங்கே 716, அதுக்கு அடுத்த வாரம் 879, 679. ஓகேவா? 6879. இப்போ இங்கே 601, அதுக்கு அடுத்த வாரம் 785, அதுக்கு அடுத்த வாரம் 592. இங்கேயும் 6789. இப்போ அடுத்து இங்கே 286, அதுக்கு அடுத்த வாரம் 885, அதுக்கு அடுத்த வாரம் 349. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 689. ஓகேவா? 6879 இதான் பேட்டர்னு. இந்த மாதிரி தான் நிறைய செட்டு ரிசல்ட் ஃபாலோ ஆயிரும். ஓகேவா? இப்போ போன வாரம் நம்பர் 185 கார்னியா ப்ளஸில், அதுக்கு முன் வாரம் நம்பர் 264, 68ன்னு இருக்கா, இதுக்கு அடுத்து வந்தால் 79 வரலான்னு ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேவா? அதனால் இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து ஒரு கம்பேரிஷன் நம்பர் தான். 679, இந்த இடத்துல 6879, இங்கேயும் 6879, இந்த இடத்துல 689. இப்போ 68 இருக்கிறதுனால 79 வரலான்ட்டு இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் படி பார்த்தீங்கன்னா டிவிஷன் மெத்தட் வச்சு ஆல் போர்டில் 2, 6, பி போர்டில் இந்த நம்பர் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 4, 0 ஏ போர்டில், சி போர்டில் 7, 9. இப்போ நம்ம கெஸ்ஸிங் படி எடுத்த நம்பர்லாம் இங்கே எழுதியிருப்பேன். ஏ போர்டில் 4, 0, பி போர்டில் 2, 6, சி போர்டில் 7, 9. இப்போ அடுத்து இந்த நம்பர்லாம் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 427, 429, 067, 069, 467, 469, 027, 029. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 42, 46, 02, 06, பிசி 27, 29, 67, 69, ஏசி வந்து 47, 49, 07, 09. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஃபுல்லாகவே சார்ட் கம்பேரிஷன் தான். கார்னியா ப்ளஸ் சார்ட் கம்பேர் பண்ணி 4, 0, 7, 9 எடுத்திருப்பேன். அதே மாதிரி டிவிஷன் மெத்தட் வச்சு 2, 6 நம்பர் பி போர்டில் எடுத்துகிட்டு ஆல் போர்ட்லேயும் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பர் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் தான். இது எல்லாமே வந்து உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங் இதோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் நீங்கள் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் தான் எடுத்து அப்படியே ட்ரை பண்ணணும்னு இல்லை. ஓகேவா? இதில் வர நம்பர் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதுபடி நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 4, 0, பி போர்டில் 2, 6, சி போர்டில் 7, 9. பாக்ஸ் 427, 429, 067, 069, 467, 429, 027, 029. ஏபி, பிசி, ஏசியில் ஏபி 42, 46, 02, 06, பிசி 27, 29, 67, 69, ஏசி வந்து 47, 49, 07, 09. இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பரில் வந்து ஆல் போர்டு வந்து இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு 9, 6, அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் 4 சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்து நிறைய நம்பர் வந்து ஆல் போர்டில் சொல்ல முடியாது. ஓகேவா? நம்ம எடுக்கிற நம்பரில் வந்து ரிசல்ட் பாஸ் ஆகிடுது. ஆனால் நம்ம நிறைய நம்பர் வச்சு விளையாடவும் முடியாது. அதனால் உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருக்கிற நம்பர் மட்டுமே எடுத்து நீங்கள் வந்து ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வந்து நான் 2, 6 சொல்லியிருப்பேன். ஏன்னா டிவிஷன் மெத்தட் வச்சு ஒரு 4 வாரமாக இந்த நம்பர் வரதுனால ஆல் போர்டில் ஃபஸ்ட்டு 2, 6 சொல்லியிருந்தேன். ஓகேவா? அது கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து 2, 6 ட்ரை பண்ணுங்கள். இல்லை இதிலேருந்து கூட ஏதாவது ஒரு நம்பர் ஆல் போர்டில் வரலாம். அதனால் உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு ஆல் போர்ட் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.